இங்கே இப்போ ஜான்சிலேருந்து டெல்லி போகிற மாதிரி. ஸோ இப்போ தான் ஜஸ்ட்டு இது கிராஸ் ஆகிடுச்சு ஜான்சி. இன்னும் ஒரு 421 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் டெல்லியில் இருக்கான். அவனோட லொக்கேஷன் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் 8 மணி நேரம் 15 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் 420 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. இது பார்த்திங்கன்னா ஒரு 7:15 அது மாதிரி நம்ம ரீச் ஆகும் போட்டிருக்கு. நம்ம பிரேக்லாம் எடுத்துகிட்டு எப்படியும் போகும்போது எப்படியும் லேட் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். மூவிங் ஹவுஸ் ஒரு இடத்துலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே போகிறது. நல்லா ஜாலியாக உட்காந்துருக்குப்பா அந்த லேடி. எவ்வளோ லக்கேஜ். குவாலியருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். எல்லாம் மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க அவங்க. குவாலியர் 16 கிலோமீட்டர், ஆக்ரா 145. இந்த குவாலியர் வந்து பார்த்திங்கன்னா எம்பியில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எம்பி வந்தோம் நம்ம, அதுக்கப்புறம் யூபி, அதுக்கப்புறம் திருப்பி இப்போது எம்பி வருது, திருப்பி அகைன் யூபி வரும். ஆக்ரா இதெல்லாம் வந்து யூபி. அதுக்கப்புறம் வேறு ரோடு காட்டுச்சு. அதுக்கப்புறம் இது எதுனா ஹில்ஸ் ஏரியா மாதிரி வந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தா அதுதான் குவாலியரான். குவாலியர் சிட்டி தாண்டி இப்போ அவுட் இருக்க ரோடு போயிட்டுருக்கு. எதுக்கு உள்ளே வந்துச்சு, டேரெக்டாக ஹைவே இல்லையான்னு தெரியல. நான் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால் மேப் செக் பண்ணல. இது என்னன்னு தெரியல. டெல்லி 296, ஆக்ரா 96. சாப்பிட்டதுக்கப்புறம் தலையை டேபிளில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு தூக்கம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாங்க, செப்பரேட்டாக ஒரு ரூம் மாதிரி பாருங்கள் இதில் கூட்டு வந்துட்டார். இல்லை இங்கே கூலர் ஆன் பண்ணி விட்டாங்க. நல்லா குழுவிலையும் காற்று வருது. அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி கிளம்ப போகிறேன். ஸோ இந்த டாபாவில் தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன். சின்ன பையன் சர்வ் பண்ணிட்டு தான் வந்தால் குளிச்சுட்ருக்கான். அங்கே அவர் போகிறாரு பார்த்தீங்களா, அங்கே தான் என்னை படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, கூலர்லாம் போட்டு இப்போ படுத்ததுனால ஓரளவுக்கு தூங்கினேன் நான். हाय भाई, लद्दाख 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 कन्याकुमारी से। आप कहाँ से आए? कन्याकुमारी से। कन्याकुमारी से आए? मैं अभी आया हूँ नागपुर डिस्ट्रिक्ट से। नागपुर से कहाँ जा रहे हो? मैं जा रहा केदारनाथ। केदारनाथ जा रहे हो? अच्छा अच्छा अच्छा, चलो ठीक है, फिर कुछ है तो कॉल करो. ओके बाय जी, थैंक यू. சைக்கிளே அவர் வந்து கேதார்நாத்னு ஒரு இது இருக்குது உத்தராகண்டில், அங்கே வரைக்கும் போகிறாப்புல அவர். நானும் லடாக்லாம் இது மாதிரி போகிறாங்கன்னு நினச்சேன். பட் அவர் தனியாக வேறு இதில் போயிட்டுருக்காரு அவர். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் பாவம் கட்டெலாம் போட்டிருக்காரு. ஏதாவது சாப்பாடு தண்ணி கிணி எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தண்ணிலாம் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து நார்த் இந்தியன் தான் இவர். அவர் கேதார்நாத்னு ஒரு இடம் போகிறாரு. அப்படியே கூகுள் பண்ணி பாருங்கள். கேதார்நாத்லாம் நல்லாயிருக்கும் அந்த லொக்கேஷன்லாம். என்னடா அப்படி பிரேக் அடிக்கிறான் சாகுரேக்கு. ஸோ இதுதான்
டோல்பூர்னு ஒரு இடம் இங்கே இருக்குது. டோல்பூர்னு கேள்விப்பட்டால் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? அதே தான் டோலக்பூர். ஸோ டோல்பூர் நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போது டோல்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்குதான். ஸோ எம்பி வந்துடுச்சு, நடுவில் வருது, அப்புறம் யூபி வருது, அப்புறம் ராஜஸ்தானும் வருது, எல்லாம் மாற்றி 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 வருது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் லாரி வந்து நிறையா போகுது. ஆனால் மேக்ஸிமம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா லாரி தான் இருக்குது இந்த ரோட்டில் ஃபுல்லாக. NH44. இந்த கார்லாம் நம்ம உள்ளலாம் ஒரு ஹைவேல எவ்வளோ கார் போவோம், அந்த மாதிரிலாம் இங்கே கார்லாம் கம்மி தான் இருக்குது காரு. இந்த லாரி ட்ரக்கு இதுதான் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. ஆக்ரா அவுட்ஸ்கட் போயிட்டுருக்கேன் வெளியில். டெல்லி 177, மதுரா வந்து 32. கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு நிறுத்திருக்கேன். चलो भाई निकलो। बहुत धन्यवाद। एक गिलास गन्ने का जूस के लिए। गन्ने का जूस क्या बोलते हो? गन्ने का जूस नहीं, कुछ दूध बोलते हो ना, कुछ दूध बोलते हो। एक गिलास के लिए धन्यवाद। चलता हूँ। हाँ ओके। கரும்பு ஜூஸ் குடித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கொடுத்தாப்புல, அப்புறம் அடுத்த கிளாஸ் கேட்டேன், 2 கிளாஸ் கொடுத்துட்டாப்புல. 2 கிளாஸ் குடிச்சிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பையன் கூட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் நின்றுருப்பேன் நான் பேசிவிட்டு அவர்கிட்ட. எல்லாம் இந்த ஏரியா பற்றி அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் கடையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார், கரும்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே பேசிவிட்டு நம்ம இந்த ரைடு பற்றி கேட்டாப்புல. அதுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அப்படியே ஜூஸ் போட்டு எனக்கு ஒரு ஜூஸ் எக்ஸ்ட்ராவே ஃப்ரீயாக கொடுத்துட்டாப்புல. அதுக்கு தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன் நான். எல்லாம் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க வண்டியில். பாட்டு பார்த்தீங்களா வண்டியில்? இப்போது இருக்கிற பிளேஸ் வந்து மதுரா. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? மதுராவில் இருக்கும். பாருங்கள் வண்டியில் இப்படி தான் போய்ட்டுருக்காங்க எல்லோரும். வந்தே பாரத் தான். गोवर्धन वृंदावन फरीदाबाद दिल्ली 135. ओहो ஸோ இது 4 தாம்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பிளேஸ் போல இருக்குங்க. அது போகிற வழியில் தான் வருது நம்மளுக்கு. இங்கே ஃபுல்லாக டிராஃபிக். இந்த இடத்துல கீழே பிரிட்ஜு கீழே ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஸோ இது வந்து ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா யூபியோட ₹1 அதிகம், 95 இங்கே. அங்கே யூபியில் 94 பெட்ரோல் ப்ரைஸ். அங்கேயே போட்டிருக்கலாம், பட் ஓகே நான் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன், இங்கே போட்டாச்சு. யூபிக்கு அப்புறம் டேரெக்டாக டெல்லி வரும்னு நினச்சேன், ஆனால் நடுவில் ஹரியானா வருது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான். அவங்க டாபா கீபா எல்லாம் போட்டு எங்கே என்ன பார்டரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பெரிய டோலாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்தியா கேட்டுக்கு 32 கிலோமீட்டர் காட்டுது. சூப்பர். எப்படி போகிறோம்? ஐயா இதெல்லாம் டோல் இருக்கு. டோல் போடுவீங்களோ? ஃப்ரீ 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 ஃப்ரீ. இப்போ டெல்லி வந்தாச்சு. ஸோ நான் இப்போ வந்து டெல்லி வந்தோடனே சரி இந்தியா கேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 7 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து குரூப் ரைடு ஒன்று போயிருந்தோம். டெல்லியிலேருந்து அப்படியே கிளம்பி போனோம். ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் திருப்பி வருது. ஸோ டெல்லியில் நின்றுட்டு தான் நாங்கள் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணோம். ஸோ அங்கே நின்றுட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ, டெல்லி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அக்கமடேஷன் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்காப்புல,
ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் ஸ்டே. वो वाला चाहिए ना, वो IND ऐसा है क्या? कहाँ पे यहाँ पे कि वहीं पे? दिल्ली में तो है ऐसा कि चिप वाला होना चाहिए। अब 2 दिन बस रुकूंगा फिर निकल जाऊँगा इसके लिए। आई थिंक कश्मीर में भी है, तो ऑल ओवर इंडिया है ना, IND आपके नंबर प्लेट में होना चाहिए। एक दिन यहाँ पे रुक रहा हूँ मैं, देख लेता हूँ मैं। यहाँ पे रुके हो आप एक दिन, कहाँ पे? पता नहीं यार, दोस्त ने लोकेशन भेजा, जा रहा हूँ मैं। अभी तो इंडिया गेट जा रहा हूँ, एक फ़ोटो लेके। इंडिया गेट में फ़ोटो ले लेंगे फिर जाएंगे। अच्छा, आपका यूट्यूब चैनल भी होगा? हाँ हाँ हाँ, हाउ मच सब्सक्राइबर्स? मेरा कम ही है, 2 ही है, 2K। Okay, अच्छा, you are still trying to reach out to the people, right? सॉरी, You're still trying to reach out to the people. ऐसा नहीं है, अपना पैशन है इसलिए निकल गया मैं। सैटरडे संडे वीकेंड में निकल जाता है। नहीं नहीं, ऐसा नहीं है यह तो 7 साल का प्लान था, अभी एग्जीक्यूट कर रहा हूँ। अच्छा, तो ऑफिस से छुट्टी ले रखी होगी आपने उसके लिए? मैं बिजनेस करता हूँ। थैंक यू थैंक यू। ये रास्ता सीधा जाता है ना? मैं नीचे जाने वाला था लेकिन पता नहीं मैं। इंडिया गेट आप नीचे से जाओगे, ऊपर से जाओगे, बोतल से मिले। ओके, नीचे वाला भी सामने निकल रहा है। अच्छा सामने ही निकलेगा। ओके। ये मैप दिखा रहा था तो नीचे जाने से ट्रैफिक नहीं होता ना? हाँ मैप तो अब not follow maps, you want to follow his instincts. That's it. नहीं वही देखा था मैं यहाँ से, नहीं तो स्किप कर देता अभी ट्रैफिक ना, नीचे जाता मैं। तो आप हर राइड के बाद इसकी सर्विस करवाते होगे? हर राइड के पास नहीं, क्यों? कम से कम आप 1000 किलोमीटर चल के जाएंगे। नहीं उसमें सर्विस तो 3-4 किलोमीटर के बाद ही। ओके सर, बाय बाय। ओके, बाय 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 बाय। சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன், அப்போ வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, நம்பர் பிளேட்டில் வந்து ஐஎன்டின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நம்பர் பிளேட்டில் ஐஎன்டி இல்லைல்ல, நார்மலாக வெள்ளையாக இருக்கும். ஸோ டெல்லியிலலாம் வந்து ஐஎன்டி இருக்கணுமா, அங்கேயும் ஜம்முவில் காஷ்மீர்லேயும் அப்படி தான் இருக்கணும், இருக்கிற மாதிரி சொன்னாங்க. தெரியல, பார்ப்போம். தேங்க்யூ. இது பேக் என்ட்ரன்ஸு, இங்கே காலியாக இருக்குது, ஆனால் இங்கேருந்து தூரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து தான் ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். இப்போது எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். क्या वो टो करना है? धक्का मारो, बैटरी से डाउन, धक्का मारो। नहीं होगा, बैटरी डाउन नहीं हुई है, स्टार्ट नहीं हो रही गाड़ी। मैं टो कर रहा हूँ मैं, धक्का मारता हूँ मैं। टो कर रहे हो आप? हाँ, टो कर रहा हूँ, उसके बाद स्टार्ट चेक करो। पेट्रोल वहाँ पे जा नहीं रहा होगा। थैंक यू। नो प्रॉब्लम।